கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆனாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. ஆனாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களு ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. உங்கள் நல்ல அன்புக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதற்காக, கோட்டையாக இருக்கிறதற்காக, தஞ்சமாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா என்று சொல்லக்கூடிய யூதய தேசத்து ராஜாவை குறித்து இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யூதய தேசத்து ராஜாவாகிய ஆசாவின் காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய அசைவு அன்றைக்கு இருந்த யூத மக்கள் மத்தியில் வந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று 2வது வசனத்திலே நம்ம படிக்க முடிகிறது. அதனால் என்ன நடந்ததென்றால், ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தில் தேசம் அமெரிக்கையாக இருந்ததுனால அவன் அரணான பட்டணங்களையெல்லாம் கட்டினான் என்று 6வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த ஆசா கர்த்தரை தேடி தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருந்து தேவனை சேவித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா என்கிறவன் 10 லட்சம் சேனைகளை அழைத்து கொண்டு இவனுக்கு விரோதமாக யுத்தத்திற்காக வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இவனிடத்தில் இருந்த ஆட்கள் எவ்வளோ பேர்னு பார்த்திங்கன்னா, வெறும் 3 லட்சம் பேர். ஈட்டியை பிடிக்கிறவங்க 3 லட்சம் பேர்னு 8வது வசனத்தில் இருக்கிறது. 3 லட்சம் பேர் தான் இவங்கிட்ட இருந்தாங்க. மாத்திரமல்ல, வில்லை நாணேற்றுகிறவங்க 2 லட்சம் பேர். இப்படி ஒரு சின்ன கூட்டத்தை இவன் வைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த சேரா என்கிறவன் என்ன செய்தான் பாருங்கள், 10 லட்சத்திற்கு அதிகமான ஆட்களை அழைத்து கொண்டு இவனுக்கு எதிராக புறப்பட்டு வந்திருக்கிறான். பாருங்கள், 3 லட்சம் எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது? யார் ஜெயிப்பா? நமக்கு தெரியும். இந்த 3 லட்சம் பேர் 10 லட்சத்து பேருக்கு முன்னால் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது.
ஆனால் இந்த ஆசா என்கிறவன் என்ன பண்ணான் பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவன் தேவனை சார்ந்து தேவனை நம்பினான். ஒரு பெரிய வெற்றியை அந்த ஆசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 13 வசனத்தினுடைய மத்திய பகுதியில் போட்டிருக்கு, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலனற்றவர்களாக ஒருவேளை இருக்கலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை, சகாயத்திற்கு யாரும் இல்லை, உங்களுக்காக போராடுறதுக்கு யாரும் இல்லை, பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, உங்கள் கூட ஒரு சின்ன கூட்டம் யாருமே உங்களுக்கு ஆதரவு கூட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சில நேரம் தனித்து விடப்பட்டவங்க போல இருந்தாலும் கூட நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டம் எழும்பினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பெரிய கூட்டத்தை என் ஆண்டவர் திரும்ப பலங்கொள்ள விடாதபடிக்கு முறிந்து விழப்பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்து தேவனை நீங்கள் உண்மையாக பின்பற்ற தீர்மானம் எடுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேரையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். சங்கீதம் 91 போட்டிருக்கிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறாரு. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் போராட வேண்டாம். கர்த்தருடைய சேனை உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணும். தேவன் உங்களுக்காக ஆதரவாக இருப்பார். நீங்கள் பலம் குறைஞ்சிருக்கிறீங்க அல்லது உதவியற்று போய் இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் இருக்கிறார். அவரை முற்றிலுமாக, அவரை முழுவதுமாக சார்ந்து வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து உங்கள் அடிச்சுவடுகளை அந்த பாதையில் வச்சு பாருங்கள். வெற்றியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு எதிராய் வந்தவர்கள் திரும்பி உங்கள் பாதையில் இன்னும் ஒரு நாள் வரமாட்டாங்க. ஆண்டவர் அந்த கிரியைகளை அழிச்சு போடுவார். அது பிசாசுடைய கிரியாக இருக்கலாம், மனுஷனுடைய தீய தந்திர சூழ்ச்சிகளாக எல்லாத்தையும் கத்திராதமாக்கி நமக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் வாக்குத்தத்தமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் கொடுக்கறதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி ஆண்டவரே போராட பலன் இல்லையே, உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நின்று கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி இன்றைக்கி அவங்கள பலப்படுத்துகிறதற்காக நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.